செய்திகள். அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கு எதிராக கடந்த அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஊட்டி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 8 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் மாதத்திற்கு 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தினசரி மலையேறி சென்று வழிபாடு நடத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 621 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தரகம்பாடி, தேங்காப்பட்டினம், தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகங்கள் பசுமை மீன்பிடி துறைமுகமாக 45 கோடியில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாம்பரம் மற்றும் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் புதிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் அட்டவணை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. மனை வரி விதிக்கப்பட்ட இடங்களில் 10,000 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். கோவையில் மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் செம்பங்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சனக்கோல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி, திருப்பதி இடையிலான பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியது. தமிழ்நாட்டில் 1299 SI பணியிடங்களுக்கான தேர்விற்கு வருகின்ற 7ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. வேளாண் துறை சார்பில் 25 கோடியில் 7 இடங்களில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 67,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தாம்பரம், ராமேஸ்வரம் இடையே ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் புதிய ரயில் இயக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டம் ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெறுவதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் முகமது யூனுஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானலில் இ-பாஸ் முறையை அமல்படுத்த பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரிய தமிழ்நாடு அரசு மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் 3,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகங்கள், நவீன சமையற்கூடம் மற்றும் உணவு அருந்தும் அறை ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தாய்லாந்தில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து சென்றுள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதால் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை கோவில் மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 2,500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். 25 கோடியில் 7 வேளாண் விரிவாக்க மையம் அமைக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் உபபொருட்களின் விற்பனையை அதிகரிக்க 500 ஆவின் பாலகங்கள் புதிதாக திறக்கப்படும் என்று பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார்.
இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் பெற்றுள்ள மாநிலங்களில் 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இறக்குமதிகளுக்கு 26%, சீனாவிற்கு 34%, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 20% மற்றும் ஜப்பானுக்கு 24% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 17 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 118 கிலோமீட்டர் தூரத்தை இயக்கி பராமரிக்க டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தமிட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பேருந்துகளை இயக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். காட்பாடி விளையாட்டு மைதானத்தில் கோடைகால நீச்சல் பயிற்சி வகுப்பு தொடங்கியது. குன்றக்குடி சண்முகநாத சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக பணக்காரர் பட்டியலில் டெஸ்லா நிறுவன CEO எலான் மஸ்க் அவர்கள் முதலிடத்தில் உள்ளார். அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி உருவாக வசதியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து விலக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரெக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளது. கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா மற்றும் 63 திருவிழாவை முன்னிட்டு மயிலாப்பூரில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அகல ஆய்வில் 2 மீட்டர் ஆழத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 7 மற்றும் 11 ஆகிய 2 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் ஏப்ரல் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் சீரான குடிநீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டசபையில் அமைச்சர் KN நேரு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலில் நேற்று முதல் பஃபே அன்னதானம் வழங்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2200 கோடி மதிப்பீட்டில் 770 கிலோமீட்டர் நீள சாலைகள் அகலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை திரும்பப் பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். 3500 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.